வணக்கம். இன்னைக்கு ஜூன் மாதம் 25ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை. ஞாயிற்றுக்கிழமை அப்படிங்கிறதுனால சூரிய பகவானுடைய அம்சத்தில் பிறந்தவங்க, அதாவது கிருத்திகை உத்திராட நட்சத்திரத்தில் பிறந்தவங்க, ஞாயிற்றுக்கிழமை பிறந்தவங்க, கிழக்கு பார்த்த வாசலுள்ள வீட்டில் குடியிருக்கிறவங்க, சொந்த வீடோ வாடகை வீடோ 1, 10, 19, 28 தேதிகளில் பிறந்தவங்க சிம்ம ராசிக்கார நேயர்கள். ஐப்பசி மாதத்தில் பிறந்தவங்க, என்ன தேதியில் இருந்தாலும் சரி, என்ன கிழமையில் இருந்தாலும் சரி, ஐப்பசி மாதத்தில் பிறந்தவங்க இவங்க எல்லாருமே கோயிலில் பிடிச்ச சாமிக்கு பசு நெய்யினால் ஒரு தீபம் போட்டு பாருங்கள், அல்லது ஏற்கனவே எரிஞ்சிட்டு இருக்கிற தீபத்தில் நெய் சேர்த்தி பாருங்கள், நல்ல மாற்றம் இருக்கும். அனுபவத்தில் பலனை பார்ப்பீங்க, இது உறுதி. ஆமாம். ஏன் ஐப்பசி மாதம்னா, ஐப்பசி மாதம் முழுக்க சூரிய பகவான் நீசமாக இருப்பார், துலாம் ராசியில் இருப்பார். ஐப்பசி மாதம் முழுக்க சூரியன் பலவீனமாக இருக்கிறதுனால ஐப்பசி மாதத்தில் பிறந்தவங்களுக்கு சூரியன் ரொம்ப ரொம்ப பலவீனமாக இருப்பார். சரி, எப்படி இருக்க போகிற இந்த ஞாயிற்றுக்கிழமை இப்போ பார்க்கலாம். மேஷ ராசிக்கார நேயர்களே, உங்களுடைய பலவீனம் என்ன? அசட்டு தைரியம், பிடிவாதம், வீம்பு, இதெல்லாம் இன்னைக்கு உங்களை தோக்கடிக்க தயாராக இருக்கு. எப்படி தப்பிக்கிறது? கோயிலில் வீட்டில் நெய் விளக்கு ஏற்றுங்க, அல்லது எரிஞ்சிட்டு இருக்கிற விளக்கில் நெய்யை சேர்த்துங்க, பிரார்த்தனை பண்ணிக்கோங்க, ஏழைகளுக்கு பொருளுதவி செய்யுங்க, ஒரு மந்திரம் 108 தடவை எழுதுங்க அல்லது சொல்லிக்கிட்டே இருங்க. அப்போ சிவபெருமான நினைங்க. ஓம் ஓம் சண்டிகேஸ்வரரே போற்றி, இந்த மந்திரம் காப்பாற்றும். 3 நட்சத்திரக்காரர்களுமே, அஸ்வினி, பரணி, கிருத்திகை, 3 நட்சத்திரக்காரர்களுமே ரொம்ப ரொம்ப நிதானமாக இருக்க வேண்டிய நாள் இந்த நாள் அப்படிங்கிறத மறக்க வேண்டாம். அனுகூலமான எண் 5, 4, அனுகூலமான திசை தெற்கு மேற்கு, அனுகூலமான நிறம் வெள்ளை சிவப்பு. ரிஷபராசிக்கார நேயர்களை, நிதானமாக இருக்கணும். தேவையற்ற அலைச்சல், தேவையற்ற வேலை, உடல் உழைப்பு, உடல் கோளாறு எல்லாம் வரும். எப்படி தப்பிக்கிறது? அசைவ உணவு தவிர்க்கிறது நல்லது, அளவாக சாப்பிட்றது இன்னும் நல்லது. 3 நட்சத்திரக்காரர்களுக்குமே கோயிலில் வீட்டில் நெய் விளக்கு ஏற்றுங்க, அல்லது எரியிற தீபத்தில் நெய் சேர்த்துங்க, பிரார்த்தனை பண்ணிக்கோங்க, ஒரு மந்திரம் 108 தடவை எழுதுங்க அல்லது சொல்லிக்கிட்டே இருங்க. அப்போ சிவபெருமானை நினச்சிக்கோங்க. ஓம் வைத்தீஸ்வரனே போற்றி, இந்த மந்திரம் காப்பாற்று. ரொம்ப ரொம்ப உடல்நலத்தில் அக்கறை காட்டணும், கவனமாக இருக்கணும், மறந்துடாது. வண்டி ஓட்டுறது ரொம்ப ரொம்ப ஜாகிரதையாக நிதானமாக ஓட்டணும். அனுகூலமான எண் 4, 6, அனுகூலமான திசை தெற்கு மேற்கு, அனுகூலமான நிறம் வெள்ளை சிவப்பு. மிதுன ராசிக்கார நேயர்களை, பிரமாதமான நாள். 3 நட்சத்திரக்காரர்களுக்கும் எல்லா வயதுக்காரர்களுக்கும் என்ன தொழில் இருந்தாலும் எல்லா துறையினருக்கும் கலக்கலான நாள். சந்தோஷம். உங்களுடைய பலம், பேச்சு சாமர்த்தியம், நிதானம் அது ஜெயிக்கும். பெண்களுக்கு இன்னும் முன்னேற்றம். புனர்பூசத்துக்கு ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கு. அப்போ மிருகசீரிடத்துக்கு, திருவாதிரைக்கு ரொம்ப நல்லா இருக்கு. நல்ல நாள். அனுகூலமான எண் 7, 6, அனுகூலமான திசை தெற்கு கிழக்கு, அனுகூலமான நிறம் வெள்ளை சிவப்பு. கடகராசிக்கார நேயர்களை, கலக்கலான நாள். நல்ல முன்னேற்றம், காரியம் சிறப்பாக நடக்கும். 3 நட்சத்திரக்காரர்களுக்கும் பூசம், ஆயில்யம், புனர்பூசம் 3 பேருக்குமே கலகலான நாள். நல்ல முன்னேற்றம் கிடைக்கும். பெண்களுக்கு இன்னும் சிறப்பு. உங்களுடைய பலம் என்ன? பேச்சு சாமர்த்தியம், பொறுமை அது ஜெயிக்கும். நல்ல நாள். அனுகூலமான எண் 4, 6, அனுகூலமான திசை கிழக்கு தெற்கு, அனுகூலமான நிறம் வெள்ளை சிவப்பு. சிம்ம ராசிக்கார நேயர்களே, உங்களோட பலவீனம் என்ன? அவசரம், பதட்டம், அசட்டு தைரியம்,
வீம்பு இதனாலெல்லாம் நீங்கள் இன்னைக்கு மாட்டிக்குவீங்க. எப்படி தப்பிக்கிறது? என்ன நட்சத்திரமாக இருந்தாலும் சரி, மகமோ பூரமோ உத்திரமோ 3 பேருமே கோயிலில் வீட்டில் நெய் விளக்கு ஏற்றணும், அல்லது எரிஞ்சிட்டு இருக்கிற விளக்கில் நெய் சேர்த்தணும், பிரார்த்தனை பண்ணிக்கணும், ஏழைகளுக்கு பொருளுதவி செய்யணும், ஒரு மந்திரம் 108 தடவை எழுதணும் அல்லது சொல்லிக்கிட்டே இருக்கணும். அப்போது சிவபெருமானை நினைக்கணும். ஓம் அருணனே போற்றி. இந்த மந்திரம் காப்பாற்றும் நிதானம். ரொம்ப ரொம்ப கவனமாக இருங்க எல்லா விஷயத்துலையும். அனுகூலமான எண் 7, 9. அனுகூலமான திசை தெற்கு கிழக்கு. அனுகூலமான நிறம் வெள்ளை சிவப்பு. கன்னி ராசிக்கார நேயர்களே, உங்களோட பலவீனம் என்னங்க? ரொம்ப அதிகமான பொறுமை. பேச்சில் மற்றவங்களை புண்படுத்துவீங்க, கிண்டல் பேச்சு. எனவே கவனமாக இருந்துக்கணும். கோயிலில் வீட்டில் நெய் விளக்கை ஏற்றணும், அல்லது எரிஞ்சிட்டு இருக்கிற விளக்கில் நெய்யை சேர்த்தணும், பிரார்த்தனை பண்ணிக்கணும், ஏழைகளுக்கு பொருளுதவி செய்யணும், ஒரு மந்திரம் 108 தடவை எழுதணும் அல்லது சொல்லிக்கிட்டே இருக்கணும். அப்போது வெங்கடாஜலபதியை நினைக்கணும். ஓம் ஓம் கருடனே போற்றி. இந்த மந்திரம் காப்பாற்றும். எல்லாத்துலேயும் நிதானமாக இருக்க வேண்டிய நாள் இந்த நாள். அனுகூலமான எண் 7, 6. அனுகூலமான திசை கிழக்கு வடக்கு. அனுகூலமான நிறம் வெள்ளை சிவப்பு. துலா ராசிக்கார நேயர்களே, பிரமாதமான நாள். சித்திரைக்கும் சரி, விசாகத்திற்கும் சரி, சுவாதிக்கும் சரி. சுவாதிக்கு சூப்பரோ சூப்பர், மற்ற 2 நட்சத்திரத்துக்கு சூப்பர். மொத்தத்தில் ரொம்ப நல்ல நாள். உங்களுடைய பலம், வெளிப்படையான பேச்சு, நேர்மை இதெல்லாம் ஜெயிக்கும். நிம்மதி அதிகமாகும். வீண் செலவு இருக்காது. பெண்களுக்கு இன்னும் நல்ல நாளாக இருக்கும். சந்தோஷம். அனுகூலமான எண் 7, 5. அனுகூலமான திசை தெற்கு கிழக்கு. அனுகூலமான நிறம் வெள்ளை சிவப்பு. விருச்சிக ராசிக்கார நேயர்களே, சந்திராஷ்டமம் 3 நட்சத்திரக்காரர்களுக்கும் விசாகம், அனுஷம், கேட்டை 3 நட்சத்திரக்காரர்களுக்கும் சந்திராஷ்டமம். சார் கேலண்டரில் போட்டிருக்கு, அதெல்லாம் இன்னைக்கு ஒருத்தர் நட்சத்திரத்துக்கு, நாளைக்கு ஒரு நட்சத்திரத்துக்கு, அப்படியெல்லாம் கிடையாது. 3 நட்சத்திரத்துக்கும் சந்திராஷ்டமம். அசைவ உணவு கூடாது. கோயிலில் வீட்டில் நெய் விளக்கு ஏற்றணும், அல்லது எரிஞ்சிட்டு இருக்கிற விளக்கில் நெய்யை சேர்த்தணும். ஒரு மந்திரம் 108 தடவை எழுதணும் அல்லது சொல்லணும். ஓம் ஓம் உஷாதேவியே போற்றி. அப்போ அன்னை மகாலட்சுமி நினச்சிக்கணும். கொடுக்கல் வாங்கல் வேண்டாம், பெரிய விலையுள்ள பொருளை வாங்க வேண்டாம், வண்டி ஓட்டுறது கவனம், வழக்கமான வேலைகளை மட்டும்தான் செய்யணும். எப்பவும் மனசில் பிரார்த்தனை இருக்கிறது நல்லது. கவனம். அனுகூலமான எண் திசை நிறமெல்லாம் இல்லை. தனுசு ராசிக்கார நேயர்களே, மூல நட்சத்திரம், பூராட நட்சத்திரம், உத்திராட நட்சத்திரம் 3 பேருக்குமே சந்திராஷ்டமம். அசைவ உணவு கூடாது. கோயில்லையும் வீட்டிலையும் நெய் விளக்கை ஏற்றணும், அல்லது எரிஞ்சிட்டு இருக்கிற தீபத்தில் நெய் சேர்த்தணும். ஒரு மந்திரம் 108 தடவை எழுதணும் அல்லது சொல்லிக்கிட்டே இருக்கணும். அப்போ சிவபெருமானை நினச்சிக்கணும். ஓம் ஓம் சுக்ரீவனே போற்றி. சுக்ரீவனே போற்றி. இந்த மந்திரம் காப்பாற்றும். ரொம்ப ரொம்ப நிதானமாக இருக்கணும். கொடுக்கல் வாங்கல் வேண்டாம், பெரிய விலையுள்ள பொருளை வாங்க வேண்டாம், அசைவ உணவு வேண்டாம், வண்டி ஓட்டுறது கவனம், ஜாக்கிரதை. அனுகூலமான எண் திசை நிறமெல்லாம் இல்லை. மகர ராசிக்கார நேயர்களே, 3 நட்சத்திரக்காரர்களுக்கும் எல்லா வயதுக்காரர்களுக்கும் என்ன துறையில் இருந்தாலும் நேரமும் பணமும் வீணாக செலவாகும். ஆனால் செலவு பண்ணுறதுக்கு முன்னாடி தெரியாது, அப்புறம் தான் தெரியும். முன்னாடியே தெரியறதுக்கு என்ன பண்ணுறது? கோயிலில் வீட்டில் நெய் விளக்கை ஏற்றுங்க, அல்லது எரிஞ்சிட்டு இருக்கிற விளக்கில் நெய் சேர்த்துங்க. ஒரு மந்திரம் 108 தடவை எழுதுங்க, இல்லை சொல்லிக்கிட்டே இருங்க. அப்போ அன்னை மகாலட்சுமி நினைங்க. ஓம் ஓம் லக்ஷ்மி குபேரரே போற்றி. லக்ஷ்மி குபேரரே போற்றி. இந்த மந்திரம் காப்பாற்றும் நிதானம். அனுகூலமான எண் உங்களுக்கு 7, 6. அனுகூலமான திசை தெற்கு வடக்கு. அனுகூலமான நிறம் வெள்ளை சிவப்பு. கும்பராசிக்கார நேயர்களே, 3 நட்சத்திரக்காரர்களுக்கும் என்ன தொழிலில் இருந்தாலும், என்ன வயசாக இருந்தாலும், எந்த துறையில் இருந்தாலும் பிரமாதமான நாள். போரட்டாதி அவிட்டத்திற்கு சூப்பர், சதயத்துக்கு சூப்பரோ சூப்பர். கலக்கிறீங்க. உங்களுடைய பலம்,
விடாமுயற்சி, தைரியம் அது ஜெயிக்கும். பெண்களுக்கு இன்னும் நல்ல நாள். சந்தோஷம் சந்தோஷம். அனுகூலமான எண் 1, 3. அனுகூலமான திசை தெற்கு, கிழக்கு. அனுகூலமான நிறம் வெள்ளை, சிவப்பு. மீன ராசிக்கார நேயர்களே, பூரட்டாதிக்கும் சரி, உத்தரட்டாதிக்கும் சரி, ரேவதிக்கும் சரி, சூப்பரோ சூப்பர், பிரமாதமான நாள். நல்ல முன்னேற்றம், காரியம் சிறப்பாக நடக்கும். பெண்களுக்கு இன்னும் நல்லா இருக்குது. சந்தோஷம். உங்களுடைய பலம், பெருந்தன்மை, புத்தி கூர்மை இதெல்லாம் ஜெயிக்கும். எதிரிகளும் உதவி செய்வார்கள். ரொம்ப ரொம்ப நல்ல நாளாக கட்டாயம் இருக்கும். பூரட்டாதிக்கு ரொம்பவே நல்லா இருக்கும். ரொம்ப சந்தோஷம். அனுகூலமான எண் 3, 5. அனுகூலமான திசை தெற்கு, கிழக்கு. அனுகூலமான நிறம் வெள்ளை, சிவப்பு. நேயர்களே, இன்று நல்ல நேரம் உண்டு காலை 7:30 to 9. நாளைக்கு நல்ல நேரம் உண்டு காலை 6 to 7:30 திங்கட்கிழமை. செவ்வாய்க்கிழமை நல்ல நேரம் உண்டு காலை 10:30 to 12. பயன்படுத்திக்கோங்க. கல்யாணமான சிம்ம ராசிக்கார நேயர்களே, கணவன் மனைவி இருவருடைய ராசியுமே சிம்மமாக இருந்தாலோ, சிம்மம் மகரமாக இருந்தாலோ, சிம்மம் கும்பமாக இருந்தாலோ ஜோசியர்கிட்ட ஜாதகத்தை காட்டி பரிகாரம் பண்ணிக்கோங்க. நாளை பார்க்கலாம். நன்றி, வணக்கம்.